இசை பல வகைப்படும். இசைன்னா இசை இதுவும் ஒரு இசைதான், இதுவும் ஒரு இசைதான், அட இதுவும் ஒரு இசைதான். இப்படி இசை பல பரிமாணங்கள் சுத்திட்டு இருக்கு. சரி, ஒருத்தர் நம்ம கூட பேச வரும்போது அவர் தனியா மென்மையா பேசுறாரா, சத்தம் அதிகமா கத்தி பேசுறாரா அப்படின்னு எப்படி கண்டுபிடிப்போம்? அவர் பேசுற சவுண்ட் வச்சுதான் இல்லையா? ஏன்னா லூசு மாதிரி பேசிட்டு இருக்கேன், இது எங்களுக்கு தெரியுமே அப்படிங்கிறீங்களா? இல்ல இல்ல இல்ல, ஒருத்தர் நம்ம கூட பேச வரும்போது அவர் எப்படி பேசுறாரு, அதாவது அந்த சவுண்ட் நமக்கு எப்படி கேட்குது, அதாவது ஒருத்தருக்கும் நமக்கு இடைப்பட தூரத்துல இருக்கிற காத்துல இருக்க ஏர் மாலிகுல் வந்துட்டு அவர் பேசும்போது வைப்ரேஷன் ஆகும். அந்த வைப்ரேஷனை நம்ம செலுத்தல் உள்ள வாங்கிட்டு அவர் என்ன பேசுறாரு, எவ்வளவு சவுண்ட்ல பேசுறாரு நமக்கு தெரியும். அதாவது ஒரு பேசும்போது அந்த ஏர் மாலிகுல் வைப்ரேஷன் 60 டெசிபிள் வரைக்கும் இருந்துச்சுன்னா அது தண்ணியா மென்மையா பேசுற நமக்கு கேட்கும். இதே வந்து 60 to 100 வரைக்கும் இருந்துச்சுன்னா சத்தம் போட்டு ரொம்ப அதிகமா பேசுறோம்னு நினைப்போம். இதே 100 to 150 வரைக்கும் இருந்துச்சுன்னா ஒரு பெரிய இடி ஒன்று மாதிரி இருக்கும். அதாவது துப்பாக்கி சுடும் போது துப்பாக்கி சுடுறவங்க வந்து ஏர்போன்ஸ் போட்டு வருவாங்க இல்லையா? இந்த ஏர்போன்ஸ் போடுறதுனால சவுண்ட் வந்து அவங்களுக்கு கம்மியா கேட்கும், இல்லைன்னா பெரிய அப்படி சவுண்டா கேட்கும். ஓகே, இந்த ஏர் மாலிகுல்ஸ் வைப்ரேஷன் வச்சுட்டு ஒரு பொருள் உடைக்க முடியுமா? கண்டிப்பா உடைக்க முடியும். இந்த கிளிப் பார்த்துருங்க. இந்த கிளிப்ல அந்த இசைக்கருவியை அந்த கிளாஸுக்கு ரொம்ப பக்கத்தில் வச்சிருப்பாங்க. ஸோ அதுல இருந்து வெளிவர சவுண்ட் வந்து அதிகமான ஏர் வைப்ரேஷன் கொடுக்கறதுனால அந்த கிளாஸ் உடஞ்சு போயிருது. இதே வந்துட்டு அந்த கிளாஸ் தண்ணிக்குள்ள வச்சிருந்தா இந்த கிளாஸ் உடையுமா? கண்டிப்பா உடையாது. ஏன் அப்படின்னா தண்ணி வந்துட்டு இந்த ஏர் மாலிகுல் வைப்ரேஷன் வந்து அதுவும் உள்வாங்கிக்கும். அதனால வந்துட்டு தண்ணியில இருந்து தண்ணிக்குள்ள இருக்கிற கிளாஸ் வந்துட்டு கம்மியான வைப்ரேஷன் தான் போகும். ஆனால் கண்டிப்பா கிளாஸ் உடையாது. சரி, என்ன பேசிட்டு இருக்க, இதுக்கு வீடியோ என்ன சம்பந்தம், வீடியோட ஹெட்டிங் என்ன, தமிழ் என்ன, நீ என்ன பேசிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறீங்களா? சம்பந்தம் இருக்கு. அதாவது ராக்கெட் லான்ச் ஆகும்போது ராக்கெட்டுக்கு அதிகப்படியாக எனர்ஜி தேவை. அந்த அதிகப்படியாக எனர்ஜினால அந்த நாஸ்டில இருந்து அதிகமான சவுண்ட் வெளியே வரும். இந்த சவுண்டு லான்ச் பேட்ல பட்டு திரும்பி ராக்கெட்ல பட்டுச்சுன்னா ராக்கெட் லான்ச் ஆகும் முன்னாடியே நில குறைஞ்சு போயிடும். இந்த விஷயம் கட்டுப்படுறதுக்காக தான் ராக்கெட் லான்ச் பண்ணும்போது டன்னா தண்ணி கொட்டுவாங்க. இந்த தண்ணியில என்ன பண்ணுவோம்னா ராக்கெட் லான்ச் ஆகும்போது அந்த ராக்கெட் வந்து வர வைப்ரேஷனை வந்துட்டு உள்வாங்கிட்டு ராக்கெட்டுக்கு திருப்பி கொடுக்காரு. ஸோ ராக்கெட் எந்த விதமான பாதிப்பும் இல்லாம லான்ச் ஆகும். உலகத்துல எல்லா பக்கமும் ராக்கெட் லான்ச் ஆகும்போது தண்ணி தான் கொட்டுறாங்க. ஆனா வந்துட்டு ரஷ்யாவில் மட்டும்தான் ராக்கெட் லான்ச் ஆகும்போது தண்ணி கொட்டுறது இல்லை. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க தண்ணி வச்சோம்னா சீக்கிரமா அது பனிக்கட்டியா மாறிடும். அதனால வந்துட்டு தண்ணி கொட்டுறது இல்லை. அதுக்கு பதிலாக வந்துட்டு பெரிய குழி வெட்டி அங்கிருந்து ராக்கெட் லான்ச் பண்றாங்க. இந்த பெரிய குழி மூலமா அந்த வைப்ரேஷன் பெரிய குழிக்குள்ள போறதுனால திரும்பி எதிரொலிக்காது. அதனால ராக்கெட்டுக்கும் எந்த வித பாதிப்பும் ஏற்படாது. சரி, இதே மாதிரி எல்லா நாட்டிலையும் வந்துட்டு பெரிய குழி வச்சு ராக்கெட் லான்ச் பண்ணலாங்க. ஏன் தண்ணியை கொட்டுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தண்ணிக்கு ஏர் மாலிகுல் வைப்ரேஷனை அதிகமா உள்வாங்க திறன் இருக்கிறதுனாலையும் தண்ணி எல்லா நாட்டிலையும் ஃப்ரீயா கிடைக்கிறதுனாலையும் தண்ணி அதிகமா டங்கனா யூஸ் பண்றாங்க. நம்ம ஊர்ல ஃப்ரீயாவே கிடைக்குது. ஒரு பாக்கெட்டே வந்துட்டு காசு கொடுத்து வாங்க வேண்டியதா இருக்குது. எங்க தண்ணி ஃப்ரீயா கிடைக்குது? ஓகே, நேற்று டிக் 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 படம் பார்த்தேன். அதுக்கு முன்னாடி பார்த்துட்டேன். நேற்று ஒரு டைம் பார்த்தேன். இந்த படத்துல ஒரு மிஷின் முடிக்கிறதுக்காக அங்க ஸ்பேஸுக்கு போவாங்க. அப்போ வந்துட்டு அவங்க ஃபியூயல் தீர்ந்து போயிடும். அவங்க ஃபியூயல் கொடுக்கறதுக்காக ஒரு ப்ரொபல்ஷன்ல ஃபியூயல் போட்டு அவங்க இந்தியாவில இருந்து ஃபியூயல் அனுப்புவாங்க. ஸோ அவங்களும் அந்த ஃபியூயல் போட்டு திரும்பி இந்தியாவுக்கு வந்துருவாங்க. ஸோ அது அதற்காக. ஆனா இந்த ப்ரொபல்ஷன் என்ன பாத்தீங்கன்னா ராக்கெட் லான்ச் ஆகும்போது ராக்கெட்டுக்கு ரெண்டு பக்கமும் சைட்ல பெரிய பெரிய சிலிண்டர் இருக்குல்ல, அதான் ப்ரொபல்ஷன் சொல்லுவாங்க. இந்த ப்ரொபல்லர்ல வந்துட்டு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஃபியூயலும், அதாவது அளவுக்கு அதிகமான ஃபியூயலும் ஆக்சிடேஷனும் இருக்கும். இந்த ஆக்சிடேஷன் என்ன அப்படின்னு கேக்குறீங்களா? ஒண்ணு இல்லைங்க, ஆக்சிஜன் தான் லிக்விடா மாத்தி ஆக்சிடேஷன் வச்சிருக்காங்க. அது ஏன்னா வச்சிருக்காங்க அப்படி பாத்தீங்கன்னா விண்வெளியில காத்து இல்ல, காத்து இல்லாதனால அங்க ஆக்சிஜன் இருக்காது. சோ ஒரு எரிபொருள் எரியணும்னா அதுக்கு வந்துட்டு ஆக்சிஜன் தேவைப்படும். அதனால இந்த ஆக்சிடேஷன் யூஸ் பண்ணி அந்த ஃபியூயல் பர்னிங் ஆயிட்டு ராக்கெட் தேவையான எனர்ஜி தரும். ஆமா, விண்வெளியில நெருப்பு எரியணும்னா ஆக்சிஜன் தேவை. இப்ப சூரியன் எப்படி எரிஞ்சிட்டு இருக்குது? விண்வெளியில இந்த சூரியன் எப்படி எரிஞ்சுக்கிறத கமெண்ட்ல போடுங்க, நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ப்ரொபல்லர்ல வந்துட்டு அதிகமான ஃபியூயலும் ஆக்சிடேஷனும் இருக்கும். ஏன் ராக்கெட் லான்ச் ஆகும்போது அதிகமான ஃபியூயல் தேவைன்னா எர்த்தோட கிராவிட்டில வந்துட்டு ராக்கெட் வந்து அந்த ஆர்பிட்டுக்கு போகணும். அந்த ஆர்பிட்டுக்கு போற வரைக்கும் எர்த்தோட கிராவிட்டி வந்துட்டு அந்த ராக்கெட் வந்து கீழே இருக்கும். அதனால அதிகமான எனர்ஜி கொடுத்து ராக்கெட்டை மேலே அனுப்புவாங்க. ஸோ இந்த ராக்கெட்ல இருக்க ப்ரொபல்லரோட ஃபியூயல் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ப்ரொபல்லர்ல கடலை வந்துடும். இந்த கடலை வந்து ஃபியூயல் இந்த கடலை வந்து ப்ரொபல்லரோட தூக்கிட்டு வந்துட்டு கடலை தண்ணி கிளீன் பண்ணி அதை ரிப்பேர் பண்ணி ரியூஸ் பண்ணுவாங்க. இப்போ ரியூஸ் பண்றதுக்கு அதிகமான காசு செலவாச்சு. ஸோ இதை கட்டுப்படுத்தலாம். எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேல போன ப்ரொபல்லர் வந்து திரும்பி பூமியிலேயே வந்து இறக்கி வச்சிட்டோம்னா எந்த செலவும் இல்லை, அப்படியே ரியூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளவு சொன்னாரு. அவர் பேர் தான் எலான் மஸ்க். இவர் இப்படி சொல்லும் போது அதெல்லாம் கண்டிப்பா முடியாது. ஏன்னா ப்ரொபல்லர் மேல போன விண்வெளிக்கு போன ப்ரொபல்லர் திருப்பி கீழே இறக்கணும்னா சாத்தியமே இல்லை. அது கடல்ல இறக்கி தான் ரிப்பேர் பண்ணி தான் ரியூஸ் பண்ண முடியும். அப்படி நேரத்தில் இறக்கணும்னா
பாதிப்பு கூட வரலாம், அதாவது வெடிச்சு கூட பாதிப்பு வரலாம் அப்படின்னு நிறைய விஞ்ஞானிகள் அப்படி சொன்னாங்க. ஆனா அவர் செஞ்சு காமிச்சாரு. அவர் எப்படி செஞ்சாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராக்கெட் போகும்போது அது கூட ப்ரொபல்லர்ல திரும்பி கீழே வரக்கான ஃபியூலும் அது கூட நைட்ரஜன் ஆக்சைடும் கலந்து அமைச்சிட்டாரு. ஸோ ஒன்ஸ் வந்து ராக்கெட் அதோட ஆர்பிட்ட போனதுக்கு அப்புறம் இந்த ப்ரொபல்லர்ல ரிலீஸ் பண்ணி விட்டுரும். அப்படி ரிலீஸ் பண்ண ப்ரொபல்லர் வந்துட்டு அதுல இருக்க நைட்ரஜன் ஆக்சைடு ரிலீஸ் பண்ணி எர்த்தோட கிராவிட்டிக்கு அது டேரக்ஷன் மாத்திக்கும். எர்த்தோட கிராவிட்டி டேரக்ஷன் மாத்திட்டு கீழே வந்துட்டு இருக்கும். அப்படி கீழே வந்துட்டு இருக்கும்போது மறுபடியும் நைட்ரஜன் கேஸை ரிலீஸ் பண்ணி அது டேரக்ஷன் மாத்துவாங்க. அப்படி மாத்தி கரெக்டா லான்ச் பேடுக்கு நேர் செங்குத்துல வைப்பாங்க. அப்படி செங்குத்துல வச்சதுக்கு அப்புறம் கிரீக் ஃபின்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் மாதிரி ஒரு விஷயம் ஓப்பன் ஆகும். இது என்ன பண்ணும்னா ராக்கெட்டை நிலக்குலையாம நேரா செங்குத்தா இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் முக்கியமான மேட்டரா இருக்கு. என்ன மேட்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளாம் சின்ன வயசுல தெருக்கூத்து பார்த்திருப்போம். அந்த தெருக்கூத்துல ஒரு கைது நடப்பாரு இல்லைங்களா? அவர் எப்படி நடக்கிறாரு? தன்னோட வெயிட்டை வந்துட்டு ஒரே சீரியல் நிலைய வச்சுக்கிட்டு தன் கையில இருக்கிற குச்சி மூலமா வந்துட்டு தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாரு. அதாவது அவர் வெயிட் வந்து லெஃப்ட் சைட்ல போச்சுன்னா அவர் குச்சியை ரைட் சைட்ல தள்ளி அவர் லைட்டை சீர் பண்ணிக்குவார். அதே மாதிரி ரைட் சைட்ல வெயிட் போச்சுன்னா அவர் குச்சியை லெஃப்ட் சைட்ல தள்ளி அவர் வெயிட்டை சீர் பண்ணிக்குவார். அதே மாதிரி தான் இந்த ராக்கெட்ல நாசில் இருக்கு இல்லையா? அந்த நாசிலும் வந்துட்டு அந்த ப்ரொபல்லர்ல வெயிட் வந்து ரைட் சைடு அதிகமாக போச்சுன்னா நாசில் வந்துட்டு லெஃப்ட் சைடுக்கு போயிட்டு அதோட வெயிட்டை வந்து சீர் பண்ணும். அதே மாதிரி லெஃப்ட் சைடு போச்சுன்னா ரைட்டுக்கு போயிட்டு அதோட வெயிட்டை மறுபடியும் சீர் பண்ணும். இப்படி ப்ரொபல்லர் வந்துட்டு அதோட வெயிட்டை சீர் பண்ணி கரெக்டா லான்ச் பேட்ல இறங்கி காமிச்சாரு. ஸோ இவருக்கு பண்ண உடனே அப்புறம் இந்த விஞ்ஞானிகளுக்கு பயங்கர ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருந்துச்சு பண்ணிட்டாரு அப்படின்ட்டு. ஸோ இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் இப்போ இந்தியா வந்துட்டு RLV-TD-LEX அப்படிங்கிற ராக்கெட் லான்ச் பண்றாங்க. எப்போ லான்ச் பண்றாங்க? 2030 லான்ச் பண்றாங்க. ஆனா கொஞ்சம் டிஃபரெண்டா லான்ச் பண்றாங்க. என்ன டிஃபரெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ப்ரொபல்லர்ல வந்துட்டு ஒரு ஏர்கிராஃப்ட் மாதிரி இயங்குற மாதிரி பண்றாங்க. அதாவது ராக்கெட் ஆர்பிட் போனதுக்கு அப்புறம் இந்த ப்ரொபல்லர்லாம் வந்துட்டு ராக்கெட் ரிலீஸ் ஆயிட்டு ஒரு ஏர்கிராஃப்ட் எப்படி பூமிக்கு வருமோ அது மாதிரி ஒரு ஏரோப்ளேன் மாதிரி பூமி தரையிறங்க பண்ண போறாங்க. இது வந்து 2030 லான்ச் பண்ண போறாங்க. இதோட மொத்த பட்ஜெட் எவ்வளவு பாத்தீங்கன்னா வெறும் 95 கோடி தான். நம்ம ஊர்லாம் ஒரு படமே 100 கோடி எடுக்கிறாங்க. ஆனா ஒரு பட்ஜெட் வெறும் 95 கோடி தான். சோ இதுக்கான சோதனை ஓட்டம் 2016லயே நடத்தி அதை வெற்றி கண்டுட்டாங்க. சோ 2030லயே லான்ச் பண்ண போறாங்க. நம்ம பொறுத்து பார்ப்போம். சோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா ஒரு லைக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வழக்கமா சொல்றதா நான் 2 கேம் பண்ணியிருக்கேன். அந்த கேம் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். கண்டிப்பா டவுன்லோட் பண்ணி விளையாடுங்க. கண்டிப்பா நல்லா இருக்கும். இது ஒரு ஆண்ட்ராய்டு கேம் தான். மறக்காம டவுன்லோட் பண்ணி விளையாட பாருங்க. அப்படி உங்களுக்கு ஏதாவது கேம்ல வந்துட்டு தப்பு இருந்துச்சுன்னா அது கமெண்ட்ல சொல்லுங்க. நான் வந்து அப்டேட் பண்ணி உங்களுக்கு தரேன். அப்புறம் ஒரு நிமிஷம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க Facebookல பார்த்துருப்பீங்க. Facebookல வந்துட்டு ஒரு போஸ்ட் வரும். என்ன போஸ்ட்னா, கீழே கமெண்ட்ல வந்து இதை டைப் பண்ணுங்க. டைப் பண்ணா ஆர்டின் மாதிரி மாறிடும். கமெண்ட் இதை டைப் பண்ணுங்க. இதை டைப் பண்ணா ஒரு ஆர்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போஸ்ட் வந்திருக்கும். ஸோ அப்படி நானும் ஒரு யூடியூப்ல ஒரு விஷயம் சொல்லிட்டா, என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த லெஃப்ட் சைட்ல சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குல்ல, சாஃப்ட்வேர்ல இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா சாஃப்ட் கலர்ல இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா உடனே கலர் மாறிடும். கிளிக் பண்ணி பாருங்க. கிளிக் பண்ணி மாறலைன்னா கமெண்ட் சொல்லுங்க.